வணக்கம். தெய்வ புலவர் திருவள்ளுவர் வைகாசி மாதம் அனுச நட்சத்திரத்தில் அவதரித்தார் என்பது மயிலாப்பூரிலே திருவள்ளுவருக்கு கோயில் இருக்கிறது. கேரள மாநிலங்களிலே பல இடங்களிலே வள்ளுவருக்கு கோவில் இருக்கிறது. இந்த மயிலாப்பூர் திருவள்ளுவர் கோயில் 400 ஆண்டு காலம் பழமையானது. அந்த திருக்கோயிலுடைய வரலாறு, அங்கே இருக்கக்கூடிய சான்றாவணங்கள், இவற்றின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது திருவள்ளுவர் ஒரு முழுமையான சனாதன இந்து தர்மவாதி என்பது அங்க கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திருவுருவ சிலை, அது பாத்தீங்கன்னா ருத்ராட்சம் இருக்கும், திருநீர் இருக்கும், பூநூல் இருக்கும். அதே மாதிரி உற்சவர் திருமேனி அதுவும் அப்படிதான் இருக்கும். 500 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவருக்கு சிலை அமைத்து வழிபடுகின்ற முறை இருந்திருக்கிறது. பல இடங்களிலே அப்படி கிடைத்த அந்த தொன்மை சின்னங்கள், திருவள்ளுவருடைய திருவுருவங்கள் முழுக்க முழுக்க சிவசமய சின்னங்களோடு தான் காணப்படுகிறது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே அவர்கள் வெளியிட்ட திருவள்ளுவருடைய திருவுருவ படங்களும் இதே மாதிரி திருவள்ளுவருடைய அந்த நெற்றியிலே நீரு, நல்ல உயர்ந்த கொண்டை, நீண்ட தாடி, பூநூல், ருத்ராட்சம் இப்படித்தான் காணப்படுகிறது. பிரிட்டிஷார் வெளியிட்ட அந்த காலத்தில் இருந்த திருக்குறள் சங்கங்கள் வெளியிட்ட, இன்னும் சொல்ல போனால் தர்ம ஆதீனம் குருமகா சன்னிதானத்தால் வெளியிடப்பட்ட திருக்குறள் விளக்க உரை நூல்கள், அதில் இருக்கக்கூடிய படங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களை, குறிப்பாக தமிழக முதலமைச்சராக பதவி வகித்த காலஞ்சென்ற CN அண்ணாதுரை அவர்கள், அவருடைய டேபிள்லயே நீங்க பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் இந்த சைவ கோலத்துலதான் இருப்பார். தொடர்ந்து இந்த நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சி அமைகின்ற பொழுதெல்லாம் திருக்குறளை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள். திருவள்ளுவரை ஒரு கிறிஸ்தவராக சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக இப்போ மயிலாப்பூர்ல 63 உற்சவத்துல 63 நாயன்மார்களோடு திருவள்ளுவர் திருவுருவ அந்த திருமேனியும் எடுத்து வரப்படுகிறது. எல்லாம் ருத்ராட்சம் போட்டு தான் எடுத்துட்டு வராங்க. இது காலங்காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை. SS வாசன் அவ்வளவு பெரிய நல்ல படம், ஔவையார் திரைப்படம் எடுத்தார். அதுல பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் அந்த தோற்றத்தோடு தான் வருவார். திருவள்ளுவருடைய உருவம் அப்படித்தான் இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு, அல்லது திமுக ஆட்சிக்கு முன்பாகவே 1959 என்று நினைக்கின்றேன், அந்த நேரத்திலே திரு வேணுகோபால் சர்மா, எனக்கு பெயர் சரியாக சாமிநாத சர்மா அல்லது வேணுகோபால் சர்மா, அவருடைய முயற்சியிலே எல்லோருடைய வேண்டுகோளை ஏற்று திருவள்ளுவருக்கு ஒரு வெள்ளை ஆடை அணிவித்து இப்படி ஒரு தோற்றத்தை வரைந்தார்கள். அதை திமுக ஆட்சி காலத்துல 60க்கு பிறகு, 67ல திமுக ஆட்சிக்கு வருது. திமுக ஆட்சிக்கு பிறகு, அண்ணாதுரை அவர்களுக்கு பிறகு திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் என்ன பண்றாருன்னா, இந்த படத்தை அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட படமாக திருவள்ளுவர் படத்துக்கு வெள்ளை ஆடை, இந்த கிறிஸ்துவ பாதிரியார்கள் போடுற அங்கி மாதிரி போட்டு வெள்ளை ஆடை அணிவித்து திருவள்ளுவருக்கு இவங்க தான் ருத்ராட்சத்தை நீக்கி திருநீர் இல்லாம திருவள்ளுவரை சித்தரித்தார்கள். நாம யாரும் போய் திருவள்ளுவரை சைவராக்க வேண்டியவோ அல்லது வைணவராக்க வேண்டிய அவசியமோ இல்லை. நீண்ட காலமா திருக்குறள் உலக பொதுமறை. புத்த சமயத்தை சார்ந்தவர்கள் திருக்குறளை தங்களது சிந்தனைகளை ஒத்திருக்கிறது, தங்களது கொள்கைகளை ஒத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சமண சமய நூல் என்றெல்லாம் வாதிடுகிறார்கள். எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் பொதுவான, அதனாலதான் உலக பொதுமறை என்று நாம் சொல்லுகிறோம். ஆனா திருவள்ளுவருடைய உருவத்திற்கு போய் முத வெள்ளையாடை அணிவித்து அவரை ஒரு கிறிஸ்தவராக மாற்றுகின்ற அந்த முயற்சிக்கு துணை போனது திமுக அரசு, குறிப்பாக திரு கருணாநிதி அவர்கள் தான். திருக்குறளுக்கு அவர் செய்த துரோகம், திருவள்ளுவருக்கு செய்த துரோகம். அவருடைய ஆட்சி காலத்துல இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகம் செய்யக்கூடிய மயிலாப்பூர் திருவள்ளுவர் கோயில் இந்து சமய அறநிலையத்துறை தான் நிர்வாகம் செய்கிறது. அங்க பூரா பாத்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு ருத்ராட்சம் தான் போட்டிருக்கிறாங்க. வள்ளுவன், வாசகி, இந்த திருவுருவ சிலைகள் எல்லாம் இருக்குது. திருவள்ளுவர் குறித்த பல்வேறு விதமான செய்திகள் அங்கிருந்து தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பொழுது திருவள்ளுவர் ஆண்டை அவர்கள் திருவள்ளுவர் ஆண்டுன்னு முதல்ல பின்பற்ற துவங்கினார்கள். அதனை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புல வந்த பிறகு அவங்க திருவள்ளுவர் ஆண்டுன்னு டைரி, கேலண்டர் எல்லாம் வெளியிட்டாங்க.
எம்ஜிஆர் அவர்கள் உலகத்தமிழர் மாநாடு நடத்தி முடித்த பிறகு திருவள்ளுவர் ஆண்டு என்பதை நடைமுறைக்கு கொண்டு வந்தார். கிறிஸ்துவருக்கு ஒரு 31 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவருடைய அவதாரம் என்பது எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். ஆனா திமுக தொடர்ந்து இந்த தெய்வநாயகம்னு ஒரு புலவர்ல பாதிரியார், மதபோதகர், அவரு, அவங்க மக தேவகலா, இவங்க எல்லாம் சேர்ந்து தொடர்ந்து திருக்குறளை ஒரு கிறிஸ்துவ நூலாக்க முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஈவேராவை பொறுத்தவரை, திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை திருக்குறள் என்பது ஒரு ஆரிய நூல், அது வைதிக நூல், பார்ப்பன அடிமை சிந்தனை கொண்ட நூல், ஆரிய அடிமை திருவள்ளுவன். இன்னும் சொல்ல போனா திருக்குறள் மேல அவங்களுக்கு எவ்வளவு கோபம்னா, திருக்குறள் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம், இப்படி எல்லாம் ஈவேரா மிக மோசமாக திருவள்ளுவரை, திருக்குறளை திட்டியிருக்கிறார். அவங்க உடனே ஆதாரங்களை எடுத்து சொல்லுவாங்க. ஈவேரா திருக்குறள் வகுப்பு நடத்தினார். ஈவேரான தமிழறிஞரா திருக்குறள் வகுப்பு நடத்துறது? தமிழை காட்டு முன்னாடி மொழின்னு சொன்னவர் அவர். ஆனாலும் இந்த திராவிடர் கழகம் மற்றும் பாதிரியார்கள் இவங்கெல்லாம் இணைந்து எப்படியாவது இந்த திருக்குறளை ஒரு கிறிஸ்தவ நூலாக மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக அந்த காலத்துல ஆர்ச்சி பிஷப் அருளப்பா மூலமாக ஜான் கணேஷ் ஐயர்னா எவனோ ஒருத்தன் புதுசா மதம் மாறினவனை வச்சு போலி ஓலைச்சுவடியெல்லாம் தயார் பண்ணி அந்த நேரத்துல அது காவல்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டு வழக்கு போடப்பட்டு தண்டனை எல்லாம் கிடைத்திருக்கிறது. ஆனாலும் இந்த தெய்வநாயகம், தேவகலா இவங்க தொடர்ந்து திருக்குறளை ஒரு கிறிஸ்துவ நூல் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அது ஒரு இந்து சமய நூலா இருக்கட்டும், சைவ சமய நூலா இருக்கட்டும், நிச்சயமா அது கிறிஸ்துவ சமய நூல் கிடையாது. முஸ்லிம்கள்ல கூட ஒருத்தர் எழுதினாரு, உலக பொதுமறை என்று திருக்குறளை சொல்லக்கூடாது, குரான் தான் உலக பொதுமறை, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னுரை எழுதுனது எங்காடு கருணாநிதி, இந்த அன்பழகன், நெடுஞ்செழியன், இவங்கெல்லாம் முன்னுரை எழுதினாங்க. உலக பொதுமறை திருக்குறான் தான். திருக்குறள்ல மாமிசம் உண்ணக்கூடாது, கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு வந்திருக்குது. அதனால அது எல்லாரும் கல்லுண்ணாம எல்லாரும் பின்பற்ற முடியாது. இதனால உலக பொதுமறைங்கிறது குரான் தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க முன்னுரையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க முஸ்லிம்களுக்கு. எப்படியாவது திருக்குறளை ஒழிச்சு கட்டணும். ஏன்னா திருக்குறள் இந்து தர்மத்தை, சனாதன தர்மத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு நூல், கடவுள் வாழ்த்தோடு துவங்கக்கூடிய ஒரு அற்புதமான நீதி நூல். ஆனா இவங்க தொடர்ந்து இதை பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த திராவிட மாடல் கவிஞர் கருணாநிதிக்கு ஜால்ரா கவிஞர், இப்ப மு க ஸ்டாலினுக்கு ஜால்ரா கவிஞர் வைரமுத்து, அவர் ஏற்கனவே தமிழ்தாய் ஆண்டாளை மிக கேவலமாக விமர்சித்தவர். தினமணியிலே தமிழாற்று படை என்று எங்களுடைய நாவுக்கரசரை குறித்து, பாரதியாரை குறித்தெல்லாம் அவர் அவங்க எல்லாம் கூட ஈவேரா கிட்ட பாடம் படிச்சாங்க. வள்ளலார் ஈவேரா கிட்ட படிச்சுதான் அவருக்கு அந்த சிந்தனை வந்ததுங்கிற மாதிரி எல்லாம் எழுதுவார் இந்த ஆளு வைரமுத்து. அப்படி எழுதும்போது ஆண்டாளை மிக கேவலமாக, தரக்குறைவாக விமர்சித்து எழுதினார். கடுமையான எதிர்ப்பு வந்தது. அதுக்கு எல்லாம் திமுக காரனால முட்டு கொடுத்தான். அப்புறம் மன்னிப்பு கேட்கணும், மனம் முன்பிட்டு இருந்தா மன்னிப்பு கேட்போம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். இன்னும் வைரமுத்து ஆண்டாள் குறித்து தெரிவித்த கருத்து, இவர் தமிழ் ஆற்றுப்படை அல்ல, தமிழை அகற்றக்கூடிய படை, தமிழை கிறிஸ்துவ மொழியாக மாற்றக்கூடிய ஒரு சதிகாரன் இந்த வைரமுத்து. அவன் இந்த தெய்வநாயகத்துக்கு திருமாவளவன் போய் கலந்துகிட்டாரு. திருக்குறள் திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்தவர், ரஜினிகாந்த் வச்சு சினிமா படமெல்லாம் தயாரிக்கிறதுக்கு சர்ச்சைகள் முயற்சி பண்ணுச்சு. இது சம்பந்தமான நிறைய ஆதாரங்கள், ஆவணங்கள்லாம் நான் கொடுத்துருக்கிறேன். இதை யாரும் திராவிடத்துக்காரன் மறுக்க முடியாது. கிறிஸ்துவ பாதிரிமார்கள் வேண்டும் என்று உள்நோக்கத்தோடு வள்ளுவரை கிறிஸ்துவர் ஆக்கிடணும். அதுக்கு வைரமுத்து இப்ப ஜால்ரா போடுறாரு. இந்த வைரமுத்து அனுஷ நட்சத்திரத்துலதான் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. மறைமலையடிகள் துவங்கி ஏன் அண்ணாதுரையா அனுஷ நட்சத்திரத்துலதான் திருவள்ளுவர் தினம் கடைபிடிச்சிருக்கிறார். கருணாநிதி காலத்துல ஏற்பட்ட பிறழ்வு, அதை வைரமுத்து அப்படியே ஜால்ரா அடிக்கிறாரு. வைகாசி அனுசம் திருவள்ளுவருக்கு விழா கொண்டாடுகிறார்கள். ஆளுநர் மாளிகையில ஐயோ வள்ளுவருக்கு காவி படம் போட்டு வெளியிட்டாங்க, உனக்கேன் கஷ்டம், வெள்ளை போட்ட போது நீ ஏன் துடிக்கல? சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு செயல்படுகின்ற இந்த வைரமுத்துவுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக நாங்கள் அறத்தின்படி நடப்பவர்கள். அறம் பொருள் இன்பம் வீடு பேறு தர்ம அர்த்த காம மோட்சம், அறத்துப்பாலின்படி உங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவோம், எச்சரிக்கின்றோம். வைரமுத்துவிற்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து சனாதன இந்து தர்மத்தை, தமிழை, தமிழ் தாயை, ஆண்டாளை, திருவள்ளுவரை இழித்து பழித்து இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு கருத்து வேறுபாடு பிஜேபியோடு இருக்கட்டும், உங்களுக்கு கருத்து வேறுபாடு இந்து மக்கள் கட்சியோடு இருக்கட்டும், உங்களுக்கு கருத்து வேறுபாடு கவர்னரோடு இருக்கட்டும், உங்களுக்கு என்ன கருத்து வேறுபாடு? ஏன் திருநீற்றை இழிவுபடுத்துகிறீர்கள்? திருநீற்றினுடைய பெருமை உங்களுக்கு தெரியுமா? திருநீர் தான் தமிழனுடைய அடையாளம், ருத்ராட்சம் தான் தமிழனுடைய அடையாளம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கோடான கோடி சிவபக்தர்கள் ருத்ராட்சத்தை சிவ சின்னமாக போற்றுகிறார்கள். அந்த ருத்ராட்சத்தை இன்னும் ருத்ராட்ச உருட்டுன்னு எழுதுற நீ, ஒன்ன மாதிரி உருட்டல் கவிஞனா நீ? கவிதைக்கு பொய்யழகு என்று சொல்லி இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய, பல பெண்களை ஏமாற்றிய ஒரு அருவருக்கத்தக்க பிறவி நீ.
நீ திருநீற்றையும் நம்முடைய ருத்ராட்சத்தையும் இழிவுபடுத்தியது, எங்களுடைய சிவ சின்னங்களை இழிவுபடுத்தியது. நீ கவர்னர் என்ன வேணா பேசிக்கோ, பிஜேபி என்ன வேணா பேசிக்கோ, அர்ஜுன் சம்பத்தை கூட என்ன வேணா பேசிக்கோ. நீற்று மேனியர் மேல்பட்ட காற்றும் கொள்ள நில்லா அமனர் என்று சொல்லுகிறார் ஞானசம்பந்த பெருமாள். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு. திருநீற்று பதிகம் பாடித்தான் தமிழை மீட்டோம், சைவத்தை மீட்டோம். இந்த திருநீற்றை நீ இழிவுபடுத்துகிறாய் இல்லையா? எதுக்கு வள்ளுவருக்கு திருநீர் பூசணும்? எதுக்கு வள்ளுவருக்கு உத்ராட்சம் போட்டீங்க? அது எங்க சௌரியம்? உனக்கு என்ன? நாங்கள் நம்புகிறோம், பௌத்தன் நம்புகிறான், சமணன் நம்புகிறான். அப்பொழுதெல்லாம் கேள்வி கேட்காத நீ, கருணாநிதி அவர்கள் வெள்ளை உடை போர்த்தி ருத்ராட்சத்தை நீக்கி, பூநூலை நீக்கி, திருநீற்றை நீக்கி ஒரு வள்ளுவர் படத்தை கொண்டு வந்து எல்லோரையும் பின்பற்ற வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்த போது, திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று ஈவேரா சொன்ன போது அமைதியாத்தான இருந்த நீ. உனக்கு என்ன கேடு? இப்போ எதற்காக நீ இந்த மாதிரி பேசுற? பாருங்க, எங்களை கூட ஏகவசனத்துல பேச ஆரம்பிச்சிட்டேன். வைரமுத்து, நாவடக்கம் வேண்டும். நீங்க ஏதோ ஜால்ரா தட்டுங்க, திமுக கொடிபிடிங்க. ஆனால் திருநீற்றை இழிவுபடுத்தியது, ருத்ராட்சத்தை இழிவுபடுத்தியது ஒருபோதும் ஒப்புக்கொள்ள முடியாது. இதற்கு ஜனநாயக வழியில தான். நாங்க ஒண்ணு 8000 சமணர்களை கழுவேத்தின மாதிரி உங்களை போய் கழுவேத்த போறதில்லை. நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஜனநாயக வழியிலே தக்க பாடம் போட்டோம் என்று எச்சரிக்கின்றோம். வைரமுத்துவிற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகமெங்கும் ஒரு நாள் முழுமையாக திருநீற்று பதிகம் பாராயணம் செய்வோம் என்பதை சொல்லி வைரமுத்துவிற்கு கண்டனத்தை தெரிவித்து, திருநீற்றின் பெருமை காப்போம், சிவச்சின்னமாம் ருத்ராட்சத்தின் பெருமை காப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.